ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாவு கரைச்சி வச்சுருக்கேன் ஆப்பத்துக்கு. அதுக்கு தேவையான ஏலக்காய் பவுடர், சுகர் வேணுன்றவங்க சுகர் போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை வேணுன்றவங்க நாட்டு சக்கரை போடலாம். ஹஸ்பண்டுக்கு நாட்டு சக்கரை தான் போடுவேன், என் பொண்ணு சுகர் தான் கேட்பா. அதில் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை சால்ட்டு அண்டு தேங்காய் பால். இது நான் 2 தேங்காய் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கு தேங்காய்க்கு பஞ்சம் இல்லை, ஆல்ரெடி நம்ம வீட்டில் தேங்காய் நிறைய இருக்குது இல்லையா. ஸோ அதனால் ரெண்டு தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இன்னும் எதுவுமே மிக்ஸ் பண்ணல. சுகர் இது பாதி பால் எடுத்து வைக்கணும். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அவ்வளோக்கு தனித்தனியாக. ஸோ கலக்கிறதுக்கு, ஸ்வீட் கலக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், இது என்கிட்ட ஆப்பக்கடையை கிடையாது, நான் தவாலே தான் ஊற்ற போகிறேன். அது எப்படி ஊற்றுற இருக்கிறத கொண்டு நம்ம வச்சு பயன்படுத்தணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம தவாலே, நான் தோசை ஊற்றுற தவாலையே ஆப்பம் ஊற்றிக்கலாம். இது பாருங்கள், இது தோசை தவா. நான் இதில் தான் ஆப்பம் ஊற்ற போகிறேன். என்கிட்ட ஆப்பக்கடாய் இல்லை, ஸோ இருக்கிறது கொண்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். இது பாருங்கள், ஏலக்காய் ஒரு சிட்டிக்கை சால்ட்டு வச்சுருக்கேன். இது நல்லா சால்ட்டு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்வீட்டில் வந்து எப்பவுமே கொஞ்சம் சால்ட்டு போட்டோம்னாக்கா கொஞ்சம் நல்லா ஸ்வீட் எடுத்து கொடுக்கும், நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இது எங்களுக்கு தேங்காய் பால், நாங்கள் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் தனியாக எடுத்து வச்சுட்டேன். எனக்கு எங்கள் வீட்டுக்கு இருக்கும். இது வந்து என் பொண்ணுக்கு, பேரனுக்கு சேர்த்து எடுத்துருக்கேன். இதில் வந்து ஒயிட் சுகர் போட்டுக்கணும். அவங்க ஒயிட் சுகர் தான் எதிர்பார்ப்பாங்க, அதான் கேட்பாங்க. ஸோ அதை வந்து ஒயிட் சுகர் இதில் போட்டுக்கலாம். இது தேவையான நம்ம நல்லா கரெக்டுன்னு சொல்லிட்டு வாயில் ஊற்றி பார்த்துட்டு ஸ்வீட் போதுமா வேணுமான்றது நம்ம கூடுதலாக பண்ணிக்கிறது சேர்த்து பண்ணிக்கலாம். இதில் நான் போட்ட சுகரே கரெக்டாகிடுச்சு. நான் வாயில் ஊற்றி பார்த்தேன், கரெக்டாக ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, போகிறோம் அது. இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஊற்றுறதுக்கு கடாய் இருந்தாக்கா அது குழியாக வரும் இல்லையா. ஸோ தவான்ட்டு வாசி நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் குண்டை விட்டுட்டு சுற்றி கொஞ்சம் தடவி விட்டிங்கனாக்கா போகிறோம், அவ்வளோதான். இது மூடி வச்சிடணும், எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. இங்கே பாருங்கள், ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு, பால் ரெடியாக இருக்குது, வாங்க சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி தேங்காய் பால் நிறைய யூஸ் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு 3 தடவையாச்சும் நம்ம இந்த மாதிரி தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கணும். அது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி, ரொம்ப நல்லது. அது வயிறு புண்ணு, வாய்ப்புண்ணு இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் ஆத்திர தன்மை தேங்காய்க்கு இருக்குது. தேங்காய்க்கு குணாத்திர தன்மை தான். ஸோ நீங்களும் இது மாதிரி பயன்படுத்துங்க. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டூடியோவில் பார்க்கலாம், பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்காய் பாலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.